ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நட்பு. ஸோ நட்புகள் ரீதியாக கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள், ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும் அஃபிஷியலாக பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட் பர்சன்ஸ் கிட்ட, இப்போ ஃபீமேலாக இருந்தால் மேல் கிட்டையும், மேலாக இருந்தால் ஃபீமேல் கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். ஸோ ஒரு ஜாப் எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கும்போது அந்த பார்வை இது வந்து நல்ல விதமான பார்வையா அப்படின்னு சொல்லும் பொழுது மீடியம், ஒன்றும் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒரு விதத்தில் அந்த ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். பட் அந்த ஒர்க்கு பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்கள் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து கொஞ்சம் திட்டு வாங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் காமனாக இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து கொஞ்சம் கடுக்கடுப்பாக தான் வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப கோபம், அதுவும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம். ஸோ 4ஆம் பார்வையாக சுக்கிரனையும் வந்து பார்க்குறதுனால ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை. ஸோ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது சண்டை ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஸோ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுகை, ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு இலவசமாக பலன். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், தனிப்பட்ட கேள்விகளுடன் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்குண்டான பதில்கள் செப்டம்பர் மாத ரிஷபராசி பலன்கள் வீடியோவில் வெளிவரும். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியான வீடியோவாக வெளிவரும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை பற்றி பார்த்துடலாம். சூரியனானவர் ஆகஸ்ட் 17 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியிலும், அதன் பிறகு வந்து சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவானானவர் மிதுனத்துக்கு போகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஆல்ரெடி புதன் பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிற நிலையிலே தான் இருக்குது. வக்ரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. சுக்கிரன் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் நீச சுக்கிரனாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. குரு பகவானானவர் எப்பயும் போல கடகத்திலையும், சனி பகவானானவர் மீனத்திலையும் சனி வக்ரமாக இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக நிலைகள். ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீசமாக போகக்கூடிய அமைப்பு. ஸோ ராசியாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இதில் சுக்கிரனும் சனியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீடியமாக இருக்காரு. சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் வந்து நீசமாக இருக்காரு. ஸோ வீக்காக இருக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராசியாதிபதி. ஸோ அதை விட கொஞ்சம் வலு அதிகமான நிலையில் சனி பகவான் இருக்காரு. ஸோ அதன்படி சனி பகவானும் சுக்கிர பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க. ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நட்பு. ஸோ நட்புகள் ரீதியாக கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள், ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும் அஃபிஷியலாக பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட் பர்சன்ஸ் கிட்ட, இப்போ ஃபீமேலாக இருந்தால் மேல் கிட்டையும், மேலாக இருந்தால் ஃபீமேல் கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஸோ ஒரு ஜாப் எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி, சுக்கிரன் அப்படிங்கும்போது அந்த பார்வை இது வந்து நல்ல விதமான பார்வையா அப்படின்னு சொல்லும்பொழுது மீடியம். ஒண்ணும் வந்து ப்ராப்ளம் இல்ல. எடுக்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து புஷ் பண்ணி பண்ணி பண்ண வைக்க வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலா ஒரு ஒர்க் எனக்கு அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் அந்த ஒர்க்க தானா பண்ணி இவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கணும், இவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். பட் அந்த மாதிரி இல்லாம இந்த ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்ப லேசினஸா வந்து அந்த டைம் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒர்க்க வந்து புஷ் பண்ணி இல்ல இந்த மந்த் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஹையர் அஃபிஷியல் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு புஷ் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து நம்மள வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க. ஸோ அந்த அர்ஜுனால நம்ம கண்டிப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த மாசம் இந்த ஒர்க்க முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த மாசம் உருவாகும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்துல அந்த ஒர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். பட் அந்த ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்க அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து கொஞ்சம் திட்டு வாங்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு. ஸோ பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, லேசியா இந்த நம்ம பார்க்குற ஒர்க் தானே, நம்ம தானே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற ஒர்க் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது. இதை இந்த மாசம் பார்த்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கரெக்டா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஸோ கரெக்டாக அந்த ஒர்க் அப்படிங்கிறது முடிய போகிறதுனால வரக்கூடிய பணத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் பணம் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானானவர் மாற்றம் பெறுறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்துல செவ்வாய் காமனாக இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில வந்து கொஞ்சம் கடுக்கடுப்பா தான் வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப எமோஷன்ஸ், ரொம்ப கோவம், அதுவும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோவம். ஸோ இதுதான் வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து இண்டிகேட் பண்றாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போறதுனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யார்கிட்ட பேசுறீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகம் பண்றீங்க அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. கொஞ்சம் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பாரு. செவ்வாய்க்கு வந்து 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் இட பார்வை இருக்கு. ஸோ 4ஆம் பார்வையாக சுக்கிரனையும் வந்து பார்க்கறதுனால, ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. ஸோ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது சண்டை ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஸோ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுகை, ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோகா பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் வந்து மனசை டைவர்ட் பண்ணிக்கிறது. ஸோ பாட பிடிக்கும், டான்ஸ் பண்ண பிடிக்கும். ஸோ என்ன பண்ண சில பேர்த்துக்கு வந்து புக் ரீட் பண்ண பிடிக்கும், சில பேர்த்துக்கு ப்ளே பண்ண பிடிக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயங்கள்ல அவங்கவுங்கள டைவர்ட் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளை எது ஹர்ட் பண்ணுதோ அந்த விஷயத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் இந்த மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணுறது. ஸோ டைவர்ட் பண்ணுறது சிம்பிளஸ்ட் வே. இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, காலையில் எந்திரிச்சோன்னே டெய்லி ரொட்டீனாக எக்ஸசைஸ், யோகா, தியானம் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த எமோஷன்ஸ், அந்த அதிகமான கோவத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிடைக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் தவறான பாதையில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது. ஸோ பேரண்ட்ஸா இருக்கிற பட்சத்துல ரிஷபராசிக்கார குழந்தைங்க உங்க வீட்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தனியா உட்காந்துருக்காங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்கள கொஞ்சம் உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாலோ அப் இந்த மாசம் குடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃப்ரெண்ட்ஸ்னால இவங்களுடைய பேர் கெட்டு போகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புலலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சர்க்கிள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இந்த மாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பாதி மாசம் அதாவது 17ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவானானவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவோட கூடி சூரியன், கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல சஞ்சாரம் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ராசிக்கு 4ஆம் இடம், ஆரோக்கியஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது இருக்க போறதுனால, அந்த வீடு அதுவும் சிம்ம வீடா இருக்கிறதுனால, நெருப்பு வீடு, சிம்ம வீடு அப்படின்னு சொல்றதுனால,
வயிறு சார்ந்த குடல் சார்ந்த உபத்திரவங்கள் வரதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அதிகமாக காரமான பொருட்கள் மசாலாக்கள் சாப்பிடுவதை தவிர்த்தோம் அப்படின்னாக்கா இது குறைச்சிக்கலாம். ஸோ வயிறு சார்ந்த குடல் சார்ந்த உபத்திரவங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ ரிஷபராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேலை ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். பட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வருமானத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ இருக்கிற இடமே தெரியாமல் எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஸோ அது வேற. பட் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் தான். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் ஒரு சேர இந்த சுக்கிர பகவானுக்கு கிடைக்க போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து அனுசரிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இதையும் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். அடுத்ததாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. நட்பு வட்டாரங்களில் மட்டும் கவனமாக இருப்பது நலம். ஹெல்த் இஷ்யூஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குடல் மற்றும் வயிறு சார்ந்த உபத்திரவங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தெரியறதுனால அதுல மட்டும் கவனமா இருக்கும் பொழுது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.